கர்த்தருக்குள் பிரியமான தேவஜனமே, உங்கள் யாவருக்கும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னுடைய வாழ்த்துதலை நான் சொல்லிக் கொள்கிறேன். யோவான் 8ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தில், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். இந்த வார்த்தையை சொல்லுவதற்கு முன்பதாக, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராய் இருப்பீர்கள் என்றார். சத்தியத்தை அறிகிற பொழுது நாம் விடுதலையாகிறோம். சத்தியத்தை அறியாத போதோ நாம் கட்டுகளுக்குள் அடங்கி இருக்கிறோம். மத்தேயு 11:28, வருத்தப்பட்டு பாவ பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். சத்தியத்தை சரியாக அறியாதபோது நமக்குள் விடுதலைகள் கிடைக்கிறதில்லை. அதனால் மனம் வருத்தப்பட்டு பாரம் உண்டாகிறது. மனபாரம், வேதனை, யோசனை, சிந்தனை, பயம், இப்படியாக நாம் சத்தியத்தை அறியாதபோது நம்முடைய இருதயம் வியாகுலப்படுகிறது, வேதனைக்குள் கடந்து செல்கிறது. நம்மை அழைத்த தேவன் மன சாந்தமுள்ளவர், தாழ்மையுள்ளவர், அன்புள்ளவர், இரக்கமுள்ளவர். மத்தேயு 11:29, நான் சாந்தமும் மன தாழ்மையுமாய் இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்றார். அதைத் தொடர்ந்து, என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கும் என்றார். மத்தேயு 5:39, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். ஒருவன் உன்னை வலது கன்னத்தில் அறைந்தால் அவனுக்கு மறு கன்னத்தையும் திருப்பிக் கொடு என்றார். இதுவரை நாம் கேட்ட ஒவ்வொன்றும் மனுஷன் பூமியில் வாழ்வதற்கான வழிமுறைகள் அல்ல. தேவனுடைய ராஜ்யத்தில் சேர வேண்டுமானால் தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு அவருக்கு கீழ்ப்படுகிற பொழுது நாம் பூமியில் அவருடைய விருப்பத்திற்கு ஏற்றதை போல் வாழ வேண்டும். அப்படி இந்த பூமியில் அவருக்காக நாம் வாழ்கிற போது தேவனுடைய ராஜ்யம் நமக்கானது என்று நிச்சயிக்கப்படுகிறது. ஆம், ஆத்மாவை குறித்தும் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று வேத வசனம் சொன்னதை கேட்டோம். அதை ஒரு நல்ல உவமையோடு கர்த்தர் சொல்லுகிறதை நாம் கவனிக்க இருக்கிறோம். மத்தேயு 13ஆம் அதிகாரத்தில் இருந்து, ஆண்டவராகிய இயேசு சகல ஜனங்களை பார்த்து, கேளுங்கள், விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். விதைக்கிறவன் விதைத்தபோது சில விதை வழி அருகே விழுந்தது, சில விதை அதிக மண் இல்லாத கற்பாறை உள்ள இடங்களில் விழுந்தது, சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது, சில விதையோ நல்ல நிலத்தில் விழுந்தது. நாம இப்போ பார்க்க போகிறது, சில நல்ல விதையோ நல்ல நிலத்தில் விழுந்தது என்று சொன்ன அந்த நல்ல விதைகளையும் நல்ல நிலத்தையும் குறித்து நாம் பார்ப்போம். தொடர்ந்து கவனியுங்கள். நல்ல விதைகள் நல்ல நிலத்தில் விழுந்ததால் விதைகளானது நாளடைவில் சிலது 100ஆகவும், சிலது 60ஆகவும், சிலது 30ஆகவும் பலன் தந்தது. எனக்கன்பார்ந்த தேவனுடைய பிள்ளைகளே, காதுகள் உள்ளவன் கேட்க கடவன் என்று சொல்லுகிறோம். ஆனால் அநேக வேளைகளிலே நாம் சொல்லுகிற நல்ல வார்த்தைகள் காதுகள் இருந்தும் கேட்க மறுக்கிறது. ஏனென்றால் நாம் கேட்கிறதில் எல்லாவற்றையும் கவனமாக கேட்பதில்லை. ஒருவேளை கவனமாக கேட்டாலும் அதை மனதில் பதிய வைக்க விரும்புவதில்லை. ஒருவேளை மனதில் பதிய வைக்க பிரயாசப்பட்டாலும் அவை நீண்ட நாட்களுக்கு
நம்முடைய சிந்தனையிலோ யோசனையிலோ இல்லாமல் புதிய யோசனைகள் வந்து பழைய நல்ல யோசனைகளை மறைக்கவும் மறுக்கவும் மறந்து போகவும் செய்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை நல்ல விதைக்கு ஒப்பாக இருக்கிறது. நல்ல விதை நல்ல நிலத்தில் விழுந்தால் மட்டுமே நல்ல பலனை கொடுக்க முடியும். ஆனால் விதைக்கிறவன் விதைக்கிற பொழுது 4 விதமான நிலத்தை பார்த்தோம். வழியருகே, கற்பாறை உள்ள இடம், முள்ளுள்ள இடம், நல்ல இடம் என்று 4 விதமான நிலத்தை பார்க்கலாம். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட நல்ல விதையின் உவமை தேவனுடைய ராஜ்யத்திற்கு உதாரணமாக இருக்கிறதாக உள்ளது என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. நல்ல நிலம் தேவனை அறிந்த ஒரு மனுஷனுக்கு இணையாக நிகராக எடுத்துக்கொள்ள வேண்டும். நாம் பார்த்து கொண்டிருக்கிற இந்த நிலமானது நல்ல விதையை விதைக்கும்படியாய் பிரயாசப்பட்டு நிலத்தை பதப்படுத்தி பண்படுத்தி நல்ல விதையானது வளர்வதற்கு தடையாயிருக்கிற எல்லா தடைகளையும் நிலத்திலிருந்து அப்புறப்படுத்தி பதப்படுத்தி நீர் பாய்த்து சதுப்பு நிலமாக உள்ள மண்ணை நீர் பாய்த்து மண்ணை மக்க செய்து விதையானது மண்ணில் விழுந்தவுடன் அது வளர்வதற்கு ஏற்ற ஒரு சூழ்நிலையை உண்டாக்குவதுதான் ஒரு நல்ல விவசாயியின் கடமையாகவும் பொறுப்பாகவும் இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை நல்ல விதையாகவும் நிலமானது மனுஷனுடைய இருதயமாகவும் இங்கே சித்தரிக்கப்படுகிறது என்றால், எடுத்துக்காட்டாக எல்லா ஜனங்களும் புரிந்து கொள்ளும் விதமாக ஆண்டவராகிய இயேசு தனக்கு பின்னாக வருகிற சகல ஜனங்களை பார்த்து இப்படியாக அவர்களுக்கு சொல்லுகிறார். விவசாயி தன்னுடைய கைகளில் நல்ல கோதுமை மணிகளை நல்ல நெல் மணிகளை எடுத்துக்கொண்டு தான் பதப்படுத்திய நிலத்திலே அதை விதைத்து ஏனோ தானோ என்று நல்ல மணிகளை நல்ல நிலத்தில் விதைக்காமல் அவன் பிரயாசப்பட்டு நிலத்தை பதப்படுத்தி பண்படுத்தி நீர் பாய்த்து மண்ணை மக்க செய்து மக்கிய நிலத்தில் நல்ல நெல்மணிகளை விதைத்து காலை மாலை இரவு எப்பொழுதும் தன்னுடைய சிந்தனையில் நிலத்தோடும் நிலத்தில் விதைத்த விதைகள் எப்படி வளரும் என்று அவன் நாள்தோறும் யோசனையாய் இருக்கிறான், சிந்தனையாய் இருக்கிறான், நினைவாய் இருக்கிறான். அதுதான் விவசாயி தான் செய்கிற வேலையின் மீது வைத்த நாட்டம், அக்கறை என்று சொல்லலாம். வருத்தப்பட்டு வேர்வை சிந்தி பிரயாசத்தோடு அநேக போராட்டத்தின் மத்தியிலும் விவசாயி நிலத்தை பண்படுத்தினான். பிறகு நல்ல கோதுமை மணிகளை நிலத்தில் வீசினான். அது நல்ல நிலத்தில் விழுந்தது. நாட்கள் கடந்தது. தண்ணீர் பாய்ச்சினான். ஆம், விழுந்த விதை முளைக்க ஆரம்பித்தது. உழுத நிலம் ரட்சிக்கப்பட்ட மனுஷனுக்கு ஒத்ததாகவும், விழுந்த விதை வளர்கிற பொழுது பயிராகிற பொழுது மனுஷன் கர்த்தருடைய வார்த்தையை எடுத்துக்கொண்டு தேவனுக்கு பிரியமாய் வாழ்கிற வாழ்க்கைக்கு இணையாக இருக்கிறதாகவும் உவமையாக ஆண்டவராகிய இயேசு தன்னுடைய சீஷர்களுக்கும் அவரை பின்பற்றி வருகிற சகல ஜனங்களுக்கும் சொல்லிக் கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தை மனுஷர்களுக்கான நல்ல விதையாகவும் தேவனுடைய ராஜ்யத்திற்கான அந்த நல்ல விதை நல்ல விதையானது மனுஷனுக்குள் விழுந்து அந்த வார்த்தை கிரியை செய்யுமானால் அந்த நிலமானது எப்படி நல்ல கனிகளை கொடுக்கிறதோ அதுபோலவே மனுஷன் நற்கிரியைகளை நன்மையானதை பிறருக்கும் செய்ய துணிகிறான், ஆசைப்படுகிறான். அதுதான்
கர்த்தருக்கு ஏற்ற கிரியையாக இருக்கிறது. மத்தேயு 13:25. மனுஷர் நித்திரை பண்ணுகையில் நமக்குள் சத்துருவானவன் வந்து நம்முடைய மனதில் பொல்லாங்கானதை விதைத்துவிட்டு செல்கிறான் என்று ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிறார். அதைத் தொடர்ந்து இயேசு ஜனங்களை அனுப்பிவிட்டு வீட்டிற்கு போனார். அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, நிலத்தில் களைகளை பற்றிய உவமைகளை எங்களுக்கு வெளிப்படுத்துங்கள் என்று கேட்டார்கள். தேவனுடைய வார்த்தை மனுஷர்களுக்கான நல்ல விதையாகவும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு ஏற்ற கனிகளை கொடுக்கிற வார்த்தைகளாகவும் இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு கீழ்ப்படுகிறவர்கள் கர்த்தருக்கு பிரியமான கனிகளை கொடுக்கிறார்கள் என்றால், நல்ல நிலத்தில் விழுந்த நல்ல நெல் கதிர், நல்ல கோதுமை மணி வளர்ந்து நல்ல கோதுமை விளைச்சலை கொடுக்கிறது. அதுபோலவே கர்த்தருக்குள் கீழ்ப்படிந்து நடக்கிற பிள்ளைகள் தனக்கும் குடும்பத்திற்கும் சமுதாயத்திற்கும் எல்லா இடங்களிலும் நன்மையை செய்கிற பிள்ளைகளாக இருக்கிறார்கள். களைகள் எல்லாம் பொல்லாதவனுடைய பிள்ளைகள். பொல்லாதவனுடைய சொற்களை கேட்டு பொல்லாதவைகளை அறிந்து கொண்டு நல்லவைகளை விட்டுவிட்டு தீமையின் பக்கம் சூழ்ந்து நின்று தீமைகளை செய்யும் எல்லா மனுஷர்களும் களைகளுக்கு ஒப்பா இருக்கிறார்கள். இது தேவனுக்கு பிரியமான காரியத்தை செய்கிறவர்களாக அல்லாமல் பொல்லாதவைகளை செய்து பொல்லாங்கை பூமியிலே நிலைக்க செய்கிறார்கள். எப்படி பயிரை அதனுடைய மகசூல் வரும் வரை விட்டுவிட்டு அறுப்பு காலத்திலே அறுவடை செய்யப்படுகிறது, அப்பொழுது இரண்டையும், அதாவது நல்ல கதிர்களையும் களைகளையும் அறுவடையின் போது இனம் கண்டு கொண்டு அதை பிரித்து நல்லதை களஞ்சியத்திற்கும் பொல்லாங்கானதை என்றால் களைகளையும் பதர்களையும் அதை தீயிலிட்டு கொளுத்தி நாசம் செய்வார்கள். அதுபோலவே மனுஷனுடைய வாழ்நாள் முழுவதும் அவனுடைய பயிர் காலமாக இருக்கிறது. அவனுடைய வாழ்நாளிலே அவன் நல்ல கோதுமை கதிர்களாக இருக்கிறானா பதர்களாக இருக்கிறானா என்று அவனுடைய மரணத்திற்கு பிறகு அதை அளக்கப்படுகிறது. நல்ல கிரியைகளை செய்து அநேகருக்கு நல்ல பயனையும் கர்த்தருக்கு பயந்து நீதியை இந்த பூமியில் செய்வானானால் அவன் களஞ்சியத்திலே சேர்க்கப்படுகிறான். களஞ்சியம் என்றால் பரலோக ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யம், தேவன் இருக்கிற இடம். பதர்களையோ சுட்டு கொளுத்தி பொசுக்கி போடுகிறார்கள் என்றால் தீய மனுஷனுடைய ஆத்துமா சரீரத்திலும் செத்து ஆத்துமாவிலும் செத்து அது என்றென்றும் எரிகிற நரகத்தில் போய் சேரும் என்பதுதான் நாம் இந்த பகுதியிலே மத்தேயு 13ஆம் அதிகாரத்தில் நல்ல விதை, நல்ல நிலம், நல்ல விளைச்சல், நல்ல களஞ்சியம் என்பதற்கான பொருளாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு நிலத்தில் விதைத்து அறுவடை செய்து சாப்பிட்டு காலத்தை கடப்பது அல்ல. இதிலிருந்து நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ரகசியம் என்னவென்றால், எப்படி நல்ல நிலத்தில் களைகள் உள்ளதோ அதே போல நம்முடைய இருதயத்திலும் நல்லதும் தீயதும் இரண்டும் ஒன்றே சேர்ந்து கலந்து இருக்கிறது. எதை நாம் எடுத்துக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் செய்கிறோமோ அதுதான் நம்முடைய கிரியையாக இருக்கிறது. நல்லவன் என்றும் தீயவன் என்றும் இதை வைத்தே நாம் அறிந்து கொள்கிறோம். நல்லவனுக்கும் தீமை தெரியும், தீயவனுக்கும் நன்மை என்னதென்று தெரியும். ஆனாலும் அதை அவனுடைய மனதில் எதை ஏற்றுக்கொண்டு எதை செய்கிறானோ அதுதான் அவனுக்கு கிரியைகளாக இருக்கிறது, அவனுக்கு பெயராகவும் அமைகிறது. ஆகையினாலே நாம் கர்த்தருக்கு ஏற்ற நல்ல கிரியைகளை செய்வோம், நல்லதை செய்வோம், தேவனுடைய ராஜ்யத்தை அறிந்து கொள்வோம். கர்த்தருடைய நாமம்
மகிமைப்படுவதாக. ஆமென்.